ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, சர்வதேச யோகா தினம் வரப்போகுது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசனமும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த வருஷத்துடைய தீமே என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா ஃபார் ஆல், அதாவது 1 earth 1 health அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சமமான ஆரோக்கியம் போய் சேரணும் அப்படின்றது யோகா நம்ம பண்றது மூலயமா தான் நமக்கு அது ரொம்ப ஈஸியாவே நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னாக்கா, ஒத்த தலைவலி பத்தி பார்க்க போறோம். நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசமானது நம்மளுடைய 2 நாசிகள் வழியா மூச்சை உள்ளிழுக்கும் போது அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் இந்த சைனஸ் கேவிட்டியில இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடோட சேர்ந்து நைட்ரேட்டா மாறி நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது அப்படின்றது அறிவியலா நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நைட்ரேட் நம்மளுடைய பிளட் பிரஷரை குறைக்குது, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மள புத்துணர்ச்சியா வச்சிருக்க செய்யுது. அதே நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றது மட்டும் இல்லாம இதயத்தையும் பாதுகாக்கிறது இந்த நைட்ரேட் அப்படின்றதுதான். ஆக்சுவலா இந்த சுவாசமா நம்ம நேச்சுரலா எடுக்கிறதுக்கு பதிலா ஆர்டிபிஷியலா நம்ம ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. இந்த நாசிகள் ரைட் அண்ட் லெஃப்ட் நாசிகள்ல நம்ம பாத்தீங்கன்னாக்கா பகல் நேரத்துல வலது புறமா டாமினண்டா இருக்கும், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா இருக்கிறது எல்லாமே இந்த ரைட் நாடி நமக்கு தூண்டு வைக்கிறதுனால. அதே லெஃப்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மனசை ரொம்ப சாந்தப்படுத்தி உடலை நல்லா தளர்த்தி ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா நமக்கு இந்த லெஃப்ட் நாசில். இது இடநாடி அப்படின்னு சொல்லுவாங்க, கூல்னஸ் கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த ஒத்த தலைவலி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டம் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டா. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா பீரியட்ஸுக்கு முன்னாடி இல்ல ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி தலைவலி ஜாஸ்தியாவே இருக்கும். இன்னும் சில பேருக்கு இந்த ட்ரிகர் அப்படின்னு சொல்ல போனா அதிகமான வெயில்ல போகும் போது வரும். இன்னும் சில பேருக்கு பாடி ஹீட் அதிகமாகும் போது இருக்கும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகும் போது அந்த மாதிரி தலைவலி ஜாஸ்தி இருக்கும். சோ இதே நேரத்துல நமக்கு சத்தம் எங்கேயாவது அதிகமா கேட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி ஒத்த தலைவலி வரும். நாய்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்மெல் கூட. ஒரு அரோமா ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ஃபவுல் பிரெத்தா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது அரோமேட்டிக் ஆயில் ரொம்ப அரோமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துலயும் சரி, இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் எல்லாம் நமக்கு ஒத்த தலைவலியை அதிகமாக்கி கொடுக்கும். சோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடல்ல வெப்பநிலை சமநிலைக்கு இருக்கும் போதுதான் ஆரோக்கியமாவே இருக்கும். உடலுடைய வெப்பமானது ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா இது கண்டிப்பா இந்த மாதிரி உடல்ல அந்த அமிலத்தன்மையும் ஜாஸ்தி ஆகிறது இது ஒரு காரணம். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா மலச்சிக்கல் இருந்தா ஒத்த தலைவலி கண்டிப்பா வரும். இயற்கை மருத்துவத்துல நோய்க்கான காரணமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அப்படின்றத சொல்லுவோம். 2வது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்ல நீருடைய அளவு கம்மியாச்சு. இப்ப பாடியில ஹீட் அதிகமா இருக்கு, நம்மளுடைய வயிறுல அந்த அக்னி அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமா அந்த ஃபயர் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் நம்ம எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் அது சல்லுன்னு எடுத்துட்டு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து கம்மி ஆகுறதுனால கண்டிப்பா நமக்கு தலைவலி வரும். அப்ப அந்த ஒத்த தலைவலிக்கு நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்றது அவசியம். இப்போ ஒரு ஃபோக்கஸ் நமக்கு தேவை. அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரித்தமிக்கா பிரீதிங்க பிராக்டிஸ் பண்றது நல்லது. காலையில எழுந்த உடனே நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்மளுடைய தோள்பட்டை ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்ல உட்கார்ந்து நம்ம முதிரை பாத்தீங்கன்னாக்கா தியான முதிரையில நம்ம இருக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சின் முதிரை ரொம்பவே பெஸ்ட், இல்ல ஞான முதிரையும் பெஸ்ட். ஸோ இதுல நம்ம சின் முதிரையை அடாப்ட் பண்ணலாம். அதாவது ஆள்காட்டி விரல் கட்டை விரல் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து மீதி 3 விரல்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்ல உட்கார்ந்து ரித்தமிக் பிரீதிங், ஈக்குவல் பிரீதிங் சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு சுவாசம் உள்ளிழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுவாசத்தை வெளிவிடுறது. இது நம்மளுடைய மன அழுத்தத்தை நீக்கி நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு, நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை
அதிகமாக்கி நமக்கு பதட்ட நிலையையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ இத நான் வந்து நல்லா பிரீத் இன் பண்றேன், பிரீத் அவுட் பண்றேன். சோ ஈக்குவல் பிரீதிங். இது வந்து ரித்தமிக்கா நம்ம வந்து இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய ஒத்த தலைவலிய நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு இப்ப தலைவலியே இருக்கு மேடம், எனக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைட்ல ஹெவியான தலைவலி இருக்கு, அது த்ரோவிங்கா இருக்கு, என்னால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது, இப்ப வலது புறமா நமக்கு வந்து தலைவலி இருக்கு அப்படின்னா இடதுபுறமான பிரீதிங்க நம்ம அதிகரிக்கணும். இது பேர் இப்போ ரைட் சைடுல ஹெட் ஏக் இருக்குன்னா சந்திர நாடி பிராணாயாமம், அதாவது நாடி நாசிகிர முதிரைய வச்சுக்கிறோம். நாடிய வந்து ரைட் சைட க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஒன்லி ஆன் லெஃப்ட். இத நம்ம ஒரு 10 தடவை நம்ம பண்ணோம் அப்படின்னா இம்மீடியட்டா இன்ஸ்டன்டாவே உங்களுடைய அந்த தலைவலி குறையும். அதுக்கப்புறமா இது எந்த காரணத்தினால இது வந்திருக்கு அப்படின்றத யோகா இயற்கை மருத்துவரை அணுகி நம்ம இதோடைய தீர்வை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தலைவலியில பல வருஷமா இருப்போம், இதுக்கு எந்த தீர்வுமே இல்லாம நம்ம அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். சோ இது காரணத்தை அறிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணும் போது இது ரூட் காஸ்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்பி அந்த எபிசோட்ஸே வராம நம்மளால தடுக்க முடியும். அடுத்தது இதே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஹெட் ஏக் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நாசிகிர முதிரைய வச்சு நம்ம இடதுபுறமா நம்மளுடைய மோதிர விரலால க்ளோஸ் பண்ணி ரைட் சைடு இன்ஹலேஷன் ரைட் சைடு எக்ஸலேஷன் இதை நம்ம 10 டைம்ஸ் நம்ம பண்ணும் போது இம்மீடியட்டா நம்மளுடைய அந்த பெயினை வந்து ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நான் பண்ணிட்டேன் மேடம், எனக்கு இது திரும்பி எல்லாம் வரவே கூடாது, இது வந்து இன்ஸ்டன்டா அந்த டைம்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக சொன்னேன். இதையே நான் சரிப்படுத்தணும் அப்படின்னா நாடி சோதன பிராணாயாமம். இப்போ ஒத்த தலைவலிய நம்ம அந்த ஸ்வரங்களை சரிப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய நாடிகளை சுத்தம் செய்யறதுக்காக, நம்மளுடைய அந்த இடா பிங்களா சூக்ஷ்மனா வந்து பேலன்ஸ் ஆகும் போதுதான் நமக்கு வந்து ரெய்ஸ் ஆகுமே. சோ அப்ப அந்த 2 நாடிகளையும் நம்மளுடைய பிராண சக்தியையும் சரி செய்யறதுக்கு நாடி சோதனா எப்படி பண்ணலாம்? நாசிகிர முதிரைய வச்சுக்கிறோம். நம்ம முகத்துக்கு நேரா நம்மளுடைய அந்த முதிரையை வைக்கும் போது அந்த வலதுபுறமா கட்ட விரல், இடதுபுறமா மோதிர விரல், ஃபர்ஸ்ட் வலதுபுறமா க்ளோஸ் பண்ணி இடதுபுறமா அதாவது லெஃப்ட்ல இன்ஹேல் பண்றோம், ரைட்ல எக்ஸேல் பண்றோம், திருப்பி ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்றோம். இதை ரெகுலரா பண்றது மூலயமா நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஒத்த தலைவலியோட எபிசோட்ஸ கண்ட்ரோல் பண்ணி அதை கிளியர் பண்றதுக்கும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.